செய்தி மெசேஜ் கேட்டிருந்தா தெரியும். கிறிஸ்துவால வருகிற சந்தோஷம். சோ என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைச்சிருக்கும்படிக்கு என்னுடைய அன்பிலே நிலைச்சிருங்கன்னு சொன்னேன். அதை இன்னொரு வடிவுல சொன்னா என்னுடைய விசுவாசத்துல நிலைச்சிருங்க. இந்த கிறிஸ்துவின் விசுவாசத்தை தான் நாங்க பெற்றிருக்கிறோம். சோ அந்த விசுவாசம் வந்தபடியாலதான் அந்த விசுவாசம் எங்களை ஒரு புதிதான வாழ்க்கையில் எங்களை நடத்தும். சோ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அல்லது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏன் விசுவாசம் ஒரு போராட்டமாக, பாரமாக, அல்லது ஒரு கிரியைகள் நிறைஞ்சதாக இருக்குதுன்னு சொன்னா, அதாவது செத்த கிரியைகள் நிறைஞ்சதா இருக்குதுன்னு சொன்னா, அந்த விசுவாசத்தை அவர்கள் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளாதபடியாக. ஆமென். சோ நாம கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டபடியால அந்த விசுவாசம் எங்களுக்கு என்னத்தை தெரியுது? நம்பிக்கையை தெரியுது. விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. சோ அந்த விசுவாசம் வந்த பிறகுதான் என்ன பொறுத்தளவில் அந்த நங்கூரமான அந்த நம்பிக்கை நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த நம்பிக்கை எனக்குள்ள உறுதியா இருக்கு. சோ அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உறுதியா இருக்கு. காரணம், நீங்க இயேசு கிறிஸ்துவால இந்த விசுவாசத்தையே பெற்றிருக்கிறீங்க என்கின்றது ஒரு நம்பிக்கை. இன்னொரு வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும் தேடுபவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்க என்ன செய்யணுமா? நம்ப வேண்டும். தமிழ்ல விசுவாசிக்க வேண்டும் என்றிருக்கு. ஆங்கில பைபிள்ல ஃபெய்த் அண்ட் இல்ல பிலீவ் இருக்குது. அதாவது நம்பிக்கை. விசுவாசத்தாலதான் நமக்கு நம்பிக்கையே வருது. எந்த விசுவாசத்தால? கிறிஸ்துவால பெற்றுக்கொண்ட விசுவாசத்தால. ஆமென். சோ இதுதான் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம். வித்தியாசம் விளங்குதா வினோத்? ஆமா பாஸ். அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை நமக்கு கிறிஸ்துவால வந்த நம்பிக்கை, அவருடைய விசுவாசத்தால வந்த நம்பிக்கை. அதுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, சொல்லவா? இதெல்லாம் அருமையான வசனம். வெளியேற பெற்றது 1 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனம். அவர் 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினால, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினால அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நான் உங்களோட பேசணும். எங்களுக்கு அந்த மிகுந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார். அப்ப ஏன், எப்படி நாம மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவில தான் தங்கி இருக்கு, நம்மிடத்துல அல்ல. மரண பரியந்தம் கிறிஸ்து தன்னை கீழ்ப்படுத்ததுனால
அந்த சித்தத்தின்படி நானும் நீங்களும் அழியாத மாசற்ற வாழாத சுதந்திரம் என்றதுதான் தமிழ்ல வாரிசு. நானும் நீங்களும் இன்றைக்கு தலையங்கமே அப்படித்தான் போட்டிருக்கு. நாம கடவுளுடைய வாரிசாக மாற்றப்பட்டிருக்கிறோம். வாரிசு என்று சொன்னா அது பிறப்பினால வருகிற காரியம். பரம்பரை சொத்து, அதாவது கடவுளிடத்திலிருந்து நாம பரம்பரை சொத்தாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறது தான் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை அறியாமத்தான் இன்றைக்கு அநேகர் மாம்சத்தின் கிரியைகள் ஊடாக இந்த சுதந்திரத்தை அடைய முயற்சிக்கிறார்கள். இதனாலதான் கிறிஸ்தவம் அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளப்பட்டு. எப்ப ஒரு மனுஷன் தான் சுதந்திரவாளி என்பதை புரிஞ்சு கொள்றான், நான் கடவுளுடைய சுதந்திரவாளி, கடவுளுடைய வாரிசு, இந்த சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்ம மறுபடி ஜனிப்பித்தார். ஆமே. சோ எங்களுக்கு இப்ப என்ன நம்பிக்கை இருக்கு? ஜீவனுள்ள நம்பிக்கை. நாங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். நம்பிக்கை என்றது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு காரியம். விசுவாசத்தினால, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களுக்கு கிடைச்ச அல்லது வாரிசுக்கு கிடைச்ச, தேவனுடைய புத்திரர்களுக்கு கிடைச்ச, அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைச்ச ஒரு உரிமையான ஒரு சொத்து. அந்த சொத்தால வந்ததுதான் எங்களுக்கு நம்பிக்கை. ஆமென். சோ இந்த நம்பிக்கை தான் உங்களுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு உறுதியே தரும். ஆமென். சோ இந்த உறுதி இல்லாத ஆத்துமாக்களைத்தான் மதம் பிடிச்சு வச்சிருக்கு, மதத்தின் ஆவி. அநேருக்கு தெரியாது மதம் அல்லது இன்றைக்கு இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் பிசாசனுடைய கூட்டணி என்பது அநேருக்கு தெரியாது. பிலிப்பியர் 3 சொல்றார் பவுல், அவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு பகைஞர்கள். நாம் எல்லாரும் இயேசுவையும் சிலுவையும் வீட்டுல தொங்க வைப்போம். ஆனா சர்ச்சஸ்லையும் சிலுவையை குறிச்ச உபதேசங்கள் இருக்கும். அதே நாவினால தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனையும் தூசிப்பார். ஆனா நானும் நீங்களும் அப்படி தூசிக்க முடியாது. நாங்க தேவனுடைய சாயலாக புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவருடைய பரிசுத்த சாயல்ல, அவருடைய நீதியின் சாயல்ல நாங்களும் புதிதாக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளான மனுஷன், எங்களுடைய புதிய அடையாளம் தேவ சாயலில், அவருடைய பரிசுத்தத்தில், அவருடைய நீதியில் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஆமென். ஓகே, வினோத் கேட்டதுனால இந்த ஒரு காரியத்தை நாம தியானிக்க கூடியதா இருக்கு. சும்மா ஒரு கன்வர்சேஷன்ல வந்ததான், ஒரு கலந்துரையாடல்ல வந்த காரியம் பாருங்க, எவ்வளவு காரியங்கள் நாம் அறியக்கூடியதா இருக்கு. ஆமே. ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணுவோமா? யாரு? நளினி அக்கா ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் டைமுக்கு வந்தீங்கன்னா டைமுக்கு துவங்கலாம்.
11க்கு வந்து 55 சாரி என்ன சொன்னீங்க? பிந்திட்டு பாஸ்டர் சாரி டோன்ட் வரி. நீங்க இன்றைக்கு பிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லல. வளமையா ஒரு கிழமை ஒரு ஆள் பிந்தும், ஒரு கிழமை ஒரு ஆள் பிந்தும், அப்படி. ஓகே, கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திற்கு அடுத்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு, எப்படி ஆண்டவர்கள் ஆராதனையை விரும்புறார், எது ரியல் உண்மையான ஆராதனை என்பதை நான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல எப்பவும் சொல்லுவேன். ஆனா பிலிப்பியர்லையும் கூட 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. என்னத்தினால? ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மாம்சத்தின் நுனித்தோல்ல விருத்த சேதனம் செய்தவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது இஸ்ரவேல் வம்சம். சோ அந்த இஸ்ரவேல் வம்சத்துக்கு அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர்கள் மாம்சத்தில் என்ன செய்தார்களாம்? விருத்த சேனத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று ரோமர் புத்தகத்துல நாம பார்க்கிறோம். அவர்கள் விருத்த சேதனம் செய்வதனால கடவுளுடைய பிள்ளைகள் ஆகின, தேவன் அவர்களை, கடவுள் அவர்களை தன்னுடைய கிருபையினால் தெரிஞ்சு கொண்டதற்காக அடையாளம் தான் விருத்த சேதனம். எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசம் புரியுது? சோ இதுக்கு உதாரணமாக இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லணும்னா, நானும் நீங்களும் தண்ணீர ஞானஸ்தானம் எடுத்ததினால நாம தேவனுடைய பிள்ளைகள் ஆகல. தேவன் நம்ம கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதினால், தெரிஞ்சு கொள்ளதினால், நம்மை அழைச்சதினால், அதுதான் நிஜமான ரட்சிப்பு. சோ அத ஒரு சபை மத்தியில நீங்க அடையாளப்படுத்துறதற்கு நாம தண்ணீர ஞானஸ்தானத்தை எடுத்தா தப்பில்லை. ஆனா கட்டாயம் என்றும் இல்லை, செய்யக்கூடாதுன்றும் இல்லை. ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. செய்வதனால் அநேக ஜனங்கள் ஒரு விசுவாசம் இல்லாம, விசுவாசம் என்றது அநேருக்கு தெரியாது. ஓகே, தங்களுடைய விசுவாசத்தினாலவே தண்ணீக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லி முத்தரிக்கிற ஜனங்களும் விசுவாசிகள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவத்துல. அதுதான் இன்றைக்கு சபையில நிறைஞ்சு வளைஞ்சிருக்கிய ஒழிய. ஆனா இங்க இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினால மீட்கப்பட்டு உறுதி பண்ணப்பட்டு, நான் ஏலியா சொன்னது போல அந்த உறுதியான நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிறகு, இவர்தான்டா இயேசு, இவர்தான்டா கடவுள், இவற்றை அன்பை விட உலகத்துல எந்த அன்பும் இல்லை, இவருடைய ரட்சிப்பை எந்த ஒரு மனுஷனாலும் அழிக்க முடியாத அந்த உறுதியில ஒரு மனுஷன் சபை மத்தியில அவன் நிப்பானாக இருந்தான். அதுதான் அவனுடைய அடையாளம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சோ அதனால இன்னைக்கு சமய சடங்குகளே ஒரு மனுஷனுடைய விசுவாசத்துக்கு இடரலா இருக்கிறது என்பதை உலக மக்கள் இன்றைக்கு சபை போதர்களே புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமைக்கு பிசாசு எல்லாரையும் தள்ளப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் மேல் வசனத்துல சொல்ற, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில்
அவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். மனுஷன் தன்னுடைய கிரியைகளில மாம்சத்தினாலே அவர்கள் நீதிமானாக நினைக்கிறார்கள். சோ அப்படிப்பட்டவர்கள் கடவுளுக்காக எதையும் செய்வார். இப்ப இந்து மக்களை பாத்தீங்கன்னா கடவுளுக்காக அவர்கள் தீக்குளிப்பார். முஸ்லிம் மக்களை பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளுக்காக தங்களுடைய தோளில சாட்டையால தங்களை அடித்து அடித்து அது ஒரு ஹோலி டேஸ் ஒரு நாள் நடக்கும். சாட்டையால தங்களுடைய உடம்பை அடிச்சு உடம்பில ரத்தம் பெறுற அளவுக்கு அவர்கள் ரோட்டால வீதி வருவார். சோ அதே போல இன்றைக்கு மாம்சத்தில பெருமை பாராட்டுகிற கிறிஸ்தவர்கள் கடவுளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர். சோ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு அநேக கூட்டங்கள். இதெல்லாம் அங்கே இருந்து வருதுண்டா நமக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்தில் இருந்து வருகிறது. சோ மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்து. எத்தனை பேர் ஆவியினாலதான் நாம நித்தமும் இந்த வீக்கில் ஆராதிக்கிறோம்? எப்படி நாம் ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியும்? ஆங்கில பைபிள்ல எப்படி இருக்கு தெரியுமா? இதற்கு அதாவது மிரர் டிரான்ஸ்லேஷன் என்கின்ற ஒரு ஆங்கில பைபிள் தான் நான் இப்ப கூடுதலா படிக்கிறேன்னு சொன்னேன். அதுல டைரக்டாகவே அது கிரீக் மொழியில இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்ட பைபிள். சோ அதனால அதுல விவரமாக பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அது ஆங்கிலத்துல மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்லை. ஆனா நீங்க அதை தமிழ்ல மொழிபெயர்த்து படிச்சு கொள்ளலாம் நீங்களே. ரைட்? சோ இது ஆவியினால ஆராதனை செய்யறேன்னு சொன்னா கிறிஸ்து அவர் சிலுவையில செய்து முடிச்சதுக்குரிய பிரதிபலன், அதாவது அத நீங்க பிரதிபலிக்கிறது, அதுதான் ஆவியினால் ஆராதனை செய்கிறது. ஏன்னா மாம்சத்தின் மேல இல்ல நம்பிக்கை. எங்களுக்கு இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுலதான் எங்களோட நம்பிக்கை. அவர் மூலமாகத்தான் நாங்க என்ன செய்யப்பட்டோமா? மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாக நாம் என்ன செய்யப்பட்டோமாம்? சிருஷ்டிக்கப்பட்டோம். சோ இந்த ஆராதனை இன்றைக்கு சபைகளில நடக்குது. சபை என்று சொன்னாலே சத்தியத்துக்கு எதிர்மறையானதுதான் சபையாக இன்றைக்கு இருக்க முடியும். இல்லையென்றா இருக்க முடியாது. தேவனின் வார்த்தைக்கு சரியாக உண்மையாக நாம வாழணுமாக இருந்தா, அவருடைய சாயல்ல மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட நாங்க அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நடக்கப்படுமாக இருந்தா, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகளோடு நம்மால ஈடு கொடுக்க முடியாது. பாருங்க, மாம்சத்துமே நம்பிக்கையிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர். நாம கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா ரட்சிப்பு நம்மளால உண்டானதல்ல, நீதி நம்மளால உண்டானதல்ல, விசுவாசம் நம்மளால உண்டானதல்ல, கிருபை நம்மளால உண்டானதல்ல, பரிசுத்தம் நம்மளால உண்டானதல்ல. உண்டானதொன்றும் நம்மால எல்லாம் கிறிஸ்துவால் இல்லாமல் வேறொன்றாலும் என்ன செய்யல, உண்டாக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் என்னவாம்? மறைந்திருக்கிறது. கிறிஸ்துதான் நம்முடைய ஜீவனா இருக்கு. சோ இதுதான் நாம ஆவியினால ஆராதனை செய்கிறது.
அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் நான் அதிகமாக செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இந்த விருத்த சேதனத்தை செய்ய சொல்லி சொன்னதே கடவுள் பழைய உடன்படிக்கையில், ரைட்? ஆனா இங்க அதைத்தான் மாம்சத்துல நம்பிக்கை வைக்கிறேன் இங்க புதிய உடன்படிக்கையில சொல்லப்படுது. இஸ்ரவேல் வம்சத்தான் பவுல் சொல்றார், நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்தனால் இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேல் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்கிறார். அப்ப மேல் சொல்லப்பட்ட அவளமும் பழைய உடன்படிக்கையில நம்முடைய கடவுளாலதான், நம்முடைய இயேசு கிறிஸ்துவாலதான், பிதாவாலதான் சொல்லப்பட்டது. ஆனா அவைகளுடைய பொருள், அர்த்தம் எல்லாமே இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்த பிறகு நானும் நீங்களும் இப்ப அவருக்குள்ள ஆவியாக அவருடைய சாயலாக மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டு, ஆமென், அவருடைய பொருள்களை விளங்கி இப்ப நிஜத்துக்குள்ள நாம வாழ்கிறோம். சோ இந்த நிஜத்துல வாழாம நாம திரும்ப பழைய உடன்படிக்கையில் அந்த காரியங்கள்ல மாம்சத்தினூடாக நாம நடப்போமாக இருந்தா நாம என்னவா இருப்போம்? நாம மாம்சத்துக்குரியவர்களா இருப்போம். ஆமென். சோ நான் ஆராதனைக்கு உரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மிரர் பைபிள்ல தயவு செய்து நீங்க எடுத்து படி. ஏன்னா நான் எடுக்கிற செய்தி ஃபுல்லா அதுல இருக்கு. இதுதான் நம்முடைய ஆவியினால் அவர் ஆராதனை, இதுலதான் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உங்களுக்கு நன்றி. உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய மிகுந்த இரக்கம் எங்களை உங்களுடைய சாயலாக மறுபடி ஜெனிப்பித்ததற்காக நன்றி. இதற்காக உங்களுடைய குமாரனை இந்த பூமிக்கு, அதாவது உங்களுடைய ஜனங்களுக்குள்ளேயே அனுப்பி உங்களுடைய குமாரனுடைய மாம்சத்தின் சாயலால் அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து இன்றைக்கு எங்களை உங்களுடைய சாயலாக மறுபடி மீட்டிருக்கிறார். இந்த கிருபைக்காக, உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாம பிசாசின் மத்தியில, இன்றைக்கு நாங்க இந்த உலக வழிபாடுகளின் மத்தியில, இன்றைக்கு நாங்க இந்த மத கிரியைகள் மத்தியில, இன்றைக்கு நாங்கள் பிசாசினுடைய இந்த வழிநடத்தலுக்குள்ள நாங்கள் தைரியமாய் விசுவாசத்தோடு, மன உறுதியோடு, நம்பிக்கையோடு நாங்கள் ஆவியினால் உங்களை ஆராதனை செய்ய எங்களை நீங்க உங்களுடைய பிள்ளைகளாக, சுதந்திரவாளிகளாக, வாரிசுகளாக பெற்றெடுத்ததற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய இருதயமும் இந்த அன்பில, இந்த அடிப்படை, இந்த சத்தியத்தில கொழுந்து விட்டு எரியும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த உணர்வு ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலையும் தங்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. உங்களுடைய சாயலாயிருக்கிற இந்த மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி, அவளை அப்படித்தான் சொல்றார்,
அவருடைய சுவிசேஷம் என்னவாம்? அவருடைய சாயலாய் இருக்கிற கொரிந்தியர்ல சொல்ல. இன்னைக்கு நாம பிரசங்கிக்கிற பிரசங்கம் அவருடைய சாயலாக இருக்கு. அவருடைய நீதி பொருந்தினதாக, அவருடைய பரிசுத்தம் பொருந்தினதாக, அவருடைய வாக்குத்தத்தங்கள் பொருந்தினதாக, அவருடைய ஆசீர்வாதங்கள் பொருந்தினதாக. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியையும் கன மகிமை உங்கள் ஒருவருக்கே. உங்களுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உணர்வுகளும் மாற்றப்படுகிறதுனால, சிந்தனைகள் மாற்றப்படுகிறதுனால அவர்களை இன்னுமாய் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. ஓகே, எல்லாருக்கும் திரும்பவும் வாழ்த்துக்கள். சோ இன்றைய செய்தி உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவோம் என்று நான் நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள எப்போ நீங்க என்னவா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். காரணம், நீங்க ஏற்கனவே அவரால் நேசிக்கப்பட்ட நீங்க, அவரால் அழைக்கப்பட்ட நீங்க, அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்க, அவரால் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நீங்க, அவரால் நீங்க இது எல்லாத்துக்கும் வாரிசா இருக்கிறீங்க, சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. இன்னைக்கு சுதந்திரவாளி என்கின்ற வசனம் இன்றைக்கு பலரை வித்தியாசமான ஒரு கோணர்ல சிந்திக்க பண்ணது. அதாவது சுதந்திரவாளி என்று சொன்னா நாங்க எதையும் செய்யலாம் என்ற அர்த்தத்தை கொண்டிருந்தது இல்ல. சுதந்திரவாளி என்பது வாரிசு. ஆமே, தமிழ் பைபிள்ல சுதந்திரவாளி என்ற எழுத்த போட்டிருக்கு. ஆனா சுதந்திரவாளி என்றா அநேகர் அதை வித்தியாசமா விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் தலையங்கத்துல வாரிசு என்று போட்டேன். நீங்க தேவனுடைய புத்திரர்கள் ஆனால், பைபிள் சொல்லு, நீங்க அவருடைய புத்திரர் ஆனா நீங்க வாரிசே, நீங்க சுதந்திரவாளியே, நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரே. சோ இப்படி சொந்தக்காரர், சுதந்திரவாளி, அவன் அடிமையா இருக்க மாட்டான். என்னவா பைபிள் என்ன சொல்லுது? ஒரு சுதந்திரவாளி என்று சொன்னா அவன் அடிமை அல்ல. நீங்க அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சோள். அப்ப நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய உணர்வு, உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு, இப்ப கடவுள் உங்களை மறுபடி ஜெனிப்பிச்சிருக்கிறார். நீங்க மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா உங்களோட உணர்வுகள், ஆங்கிலத்தில் சொன்னா உங்களோட கான்சியஸ், வந்து போதாஸ். உங்களோட உணர்வுகள் போதாஸ். சோ அந்த உணர்வுகள் திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்படுகிறதுக்கு தான் அவருடைய சுவிசேஷம் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? பிரசங்கிக்கிறோம். அல்லது நீங்க சுவிசேஷத்தை அறிகிற அறிவில நீங்க என்ன செய்யப்படணும்? வளரணும். ஓகே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் இந்த வர்ஷிப் டைப்லயே சொன்னேன். மாம்சத்துல நம்பிக்கை வைக்கிறது. அந்த மாம்சம் என்றா என்ன என்பதை பவுல் இங்க சொல்ற. இந்த மாம்சம்தான் தேவனுடைய ஆவிக்கு, ஆவியினால வருகிற ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னொரு வடிவில் நான் உங்களுக்கு டீப்பா சொன்ன ஆழமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்பினா, பிசாசு எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு. இதை யாரும் உங்களுக்கு ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கு ஓப்பனா சில காரியங்களை சொல்ல அநேக மக்கள், அநேகர் பயப்படுறாரு. எங்களுக்கும் அந்த பயம் இருந்தது. எப்படி இதை நீங்க சொல்றீங்க என்று நீங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்கலாம். இப்ப வேதாமத்துக்கு சொல்லப்படுற சாத்தான் என்பது நம்மை குட்டுகிற குட்டி சாத்தான்.
என்றொரு வசனம் சொல்லப்படுது. அல்லது ஆதியாமத்துல பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டம். இப்ப பாருங்க, ஜோவான் 15 ஆண்டவர் சொல்றார், பிதா தோட்டக்காரன். ரைட்? ஆரம்பமே சொல்றார், என் பிதா தோட்டக்காரன். இயேசு செடி, நாம கொடி. அப்ப இதெல்லாம் எனக்கு ஆதி ஆமத்துல நினைவு கொண்டிருச்சு. இப்ப நாம ஏதேன் தோட்டத்துலதான் உருவாக்கப்பட்டோம். தேவனுடைய பிதாவுடைய தோட்டத்துலதான் நாம ஜெனிப்பிக்கப்பட்டோம். அந்த தோட்டத்தில் இருக்கிற மண் எடுத்து அந்த மண்ணிலான ஆதாமுவால் உருவாக்கப்பட்டார். சோ நாம உருவாக்கப்பட்டதே கடவுளுக்குள். சோ இதுல உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் இதுல ஊன்ற கட்டப்படணும். திரும்ப திரும்ப நீங்க விழுந்து எழும்ப கூடாது. நீங்க உறுதியாக, நான் யாரு? நான் சும்மா பாலசிங்கத்தின் மகன் அல்ல. நான் பாலசிங்கத்தின் மகனாகவே என்னுடைய உணர்வு இருக்குமே இருந்தா, நாம் ஆதாமில இருந்து வந்ததான பாவ சாயலாக வந்ததான அதனுடைய உரிமைகளை நாம பெற வேண்டி வந்துடும். சோ அதுலதான் பரம்பரை வியாதிகள், பரம்பரை சாபங்கள், பரம்பரை தரித்திரங்கள். எப்பவும் நம்முடைய வாழ்க்கை ஒரு கெஞ்சுகிற வாழ்க்கையாகவே இருக்கு. சோ அப்ப இங்க நாம ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று நாம செய்ய வேண்டியிருக்கு, சின்ன ஒரு திருப்பம் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. சோ இந்த திருப்பத்தை எங்க நாம கொண்டு வரணும் என்று சொன்னா, நம்முடைய கான்சியஸ், நம்முடைய உணர்வில மிக முக்கியமான. அப்ப இது எல்லாம் இந்த உணர்வு உங்களை மாற்றுறது, இல்லது உங்களோட மனம் திரும்புதலை நான் உங்களை கொண்டு வர்றதுக்கு பாருங்க, அதுக்கு பேரே மனம் திரும்புதல். ஆவி திரும்புறது இல்ல, மனம் திரும்புதல். மனம் வேற, ஆவி வேற. சோ நம்முடைய ஆவியில சகல மாற்றங்களையும் இயேசு செய்திருக்கிறார். ஆனா நம்முடைய மனமோ இன்னும் திரும்பல. இன்னும் ஆதாமுக்குள்ள, அந்த செத்த ஆதாமுக்குள்ள, அல்லது கடவுளோட பிரிஞ்ச அந்த உடைக்கப்பட்ட ஆவி, அந்த உறவில, அந்த உடைக்கப்பட்ட, அதாவது உறவு உடைக்கப்பட்ட அந்த மரணத்துக்குள்ளதான் ஸ்டில் அநேகர் இருக்கிறார். சோ அதனால ஆதாமில இருந்து வந்த, அந்த பாவத்திலிருந்து வந்த உரிமைகளைத்தான் இன்னைக்கு மனுஷர்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். அதுல கவலைக்குரிய விஷயம், கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுறவர்களும் அந்த உரிமையிலிருந்து தான் பெற்றுக்கொள்றார். பாவத்திலிருந்து வந்த, ஆதாமிலிருந்து வந்த உரிமை. சோ அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன். இந்த சத்தியத்தினாலதான் நீங்க உங்களுடைய கடவுளுக்குள்ள நீங்க ஜெனிப்பிக்கப்பட்ட அடையாளத்தை கண்டுகொள்ளலாம். அதை கண்டுகொண்டு அதன்படி உங்களோட உணர்வுகள், அதன்படி உங்களோட சிந்தைகள், அதன்படி உங்களுடைய விசுவாசங்கள், நம்பிக்கைகள் பெருகிக்கொண்டே போகணும். இதுதான் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு என்றத பிலிப்பியர்ல பவுல் சொல்றார். ஓகே, சோ அப்ப நாம ஏதேன் தோட்டத்தில் இருந்த மண்ணினால, ஏதேன் தோட்டம் கடவுளுடைய தோட்டம். அது உங்களுக்கு ஒரு 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 விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். சோ அங்க இருந்த மண்ணினாலதான் ஆதாமுவால் உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் உருவாக்கப்பட்டு தேவனுடைய சுவாசம் அவர்களுக்குள்ள ஊதப்பட்டது. அவர்கள், பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டார்கள். ரைட்? சோ அவர்கள் பாவம் செய்த பிறகு, அதாவது பாவம் என்றா தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கலகம் செய்தார்கள். அவர்கள் செய்த பாவம் மனுஷனுக்கு விரோதமாக செய்ததல்ல. அவர்களுடைய பாவம், பைபிள் பேசப்படுகிற பாவம் எல்லாமே, பாவம் என்பது கடவுளுக்கு விரோதமாக, சிறுசியருக்கு விரோதமாக, எங்களை நேசிக்கிற, எங்களுக்கு முழு ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற, கிருபையினால கொடுக்கிற தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம் தான் பைபிள் சொல்லப்படுகிற பாவம். அது என்ன பாவம் என்று சொன்னா, நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தின் ஊடாக அவர்கள் தேவர்களை போல், அல்லது அவருடைய சாயலை அவர்கள் தங்களுடைய கிரியினால பெற முயற்சித்தார். சோ அந்த பாவ விதை மனுஷனுக்குள்ள வந்ததுதான் இந்த மாம்சம். என்னத்துக்கு விழாம் சொல்ல வரோம்? இன்னொரு பக்கம் வேண்டா, நான்
நமக்குள்ளதான் சாத்தான் குடிகொள்றான். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய மாம்சம். ஏனென்றா மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. சோ இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மதங்களோடு, மத கிரியைகளோடு, மத செயல்களோடு அல்லது கிரியையினால் வருகிற ஆசீர்வாதங்களோடு நீங்க என்ன செய்வீங்க? எதிர்த்து போராடுவீர்கள். சார் உதாரணத்துக்கு சொன்னா, நான் இன்றைக்கு சேர்ச்சை விட்டு ஆவியானவர் வெளியில கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? சோ நாம் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையின் பரிசுத்தத்தையும் அறிகிறோமோ அவ்வளவு தூரம் மாம்சத்தின் கிரியைக்காரரை எங்களால் என்ன செய்யப்படுது? வெறுக்கப்பண்ணு. மனுஷரை நேசிக்கிறோம், அந்த கிரியைகள் வெறுக்கப்பண்ணு. ஆமே. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஆதாம் ஏவாள் தேவ சாயல்ல சிருஷிக்கப்பட்டவர்கள் ஏதேன் தோட்டத்துல சொல்லப்படுது. அவர்கள் பாவத்தில அந்த நன்மை தீமைங்கிற விருட்சத்திலிருந்து புசித்த உடனே அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? கடவுள் வளமை போல அவர்களோட உறவு கொள்ளுகிற போது இவர்கள் சொன்னார்கள், நாம் நிர்வாணியாய் இருக்கின்றோம். நாம நிர்வாணியா இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, இவர்கள் தேவனுடைய சாயல்ல ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். திடீரென ஆதாமுவால் நாம நிர்வாணியா இருக்கின்றோம். இன்றைக்கும் கூட இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நாம என்ன செய்கிறோம்? எவ்வளவுக்கு கிருபையை கேட்டாலும் திடீரென நாம நிர்வாணியை போலதான் உணர்கிறோம். ஒரு ஹோப்லெஸ், அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களை போல, ஆசீர்வதிக்கப்படாதவர்களை போல, இயேசு நமக்கு ஒன்றுமே தராதவர்கள் போல, இனித்தான் நம்மை அவர் ஆசீர்வதிக்க போறார் என்றது போல, இனித்தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் தன்னை ஆசனத்தில் இருந்து எழுந்து நமக்காக போய், ஓகே, உன்னுடைய வியாதியோ உன்னுடைய தரித்திரத்தையோ நான் இனித்தான் ஒரு காரியம் ஒன்று செய்ய போறேன், 2 பேரை உனக்காக அனுப்ப போறேன், அவர்கள் உனக்காக செய்து முடிப்பார்கள், கொஞ்சம் பொறு, 1 கிழமை பொறு, 2 கிழமை பொறு, அல்லது 1 வருஷம் பொறு, 10 வருஷம் பொறு என்று சொல்லி நாம நிர்வாணியை போல இன்றைக்கு நம்ம பிசாசு வழி நடத்துறானா இல்லையா? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுடைய விசுவாசம் அப்படி போகுதா இல்லையா? சில கட்டங்களில் ஏன் நமக்குள்ள அந்த மன உறுதி இல்ல, சத்தியம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள நாம யார் என்ற அறிவு நமக்கு இல்லாம போகுது. நாம கடவுளுடைய வாரிசாக்கப்பட்டிருக்கிறோம், புத்திரராக்கப்பட்டிருக்கிறோம், நாம சுதந்திரவாளியாக்கப்பட்டிருக்கிறோம். சோ இங்கதான் ஆவியானவர் கிரிய செய்ய போற. ஆவியானவர் இதற்கு அப்பாற்பட்டு, இந்த விசுவாசத்துக்கு, இந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு ஆவியானவரால கிரிய செய்ய முடியாது. அப்ப இதெல்லாத்தையும் விட்டுத்தான் ஆதாம் ஏவாள் பிசாசுடைய தந்திரத்தினால நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை அவர்கள் புசித்து தங்களை தாங்களே நிர்வாணியாக்கினார். கடவுள் அல்ல, பிதா அல்ல, இயேசு அல்ல, ஆவியானவர் அல்ல. இன்னைக்கு மனுஷனை நிர்வாணியாக்கினார். அவர் சகலதையும் கொடுத்திருந்தார் என்று சொல்லப்படுது. சகல மகிமையும் அவர்களுக்காக, சகல படைப்புகள், சகலது. இப்படி நாம் ஒரு வசனத்தை படிப்போமா? எங்க என்று சொன்னா சங்கீதம் 24, சங்கீதம் 24 பாருங்க. பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. என்னவாம்? பூமியும் அதன் நிறைவும்
உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடைய. ஒரு மனுஷன் சத்தியத்தை புரிஞ்சு கொண்டா என்ன, புரிஞ்சு கொள்ளாட்டிக்கு என்ன? கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் தன்னுடைய அடையாளத்தை தெரிஞ்சு கொண்டா என்ன, தெரியாமட்டா என்ன? பூமியில வாழ்ற எல்லா மனுஷரும், பூமியில வாழ்ற சகல நிறைவும், அதில் உள்ள குடிகள் அத்தனையும் கர்த்தருடைய. ஒருவன் கள்ள கடவுளா கும்பிட்டாலும் அவன் கர்த்தருடையவன். ஆனா ஒன்றே ஒன்று, ஆதாமிடத்தில இருந்து வந்த அந்த செத்த ஆவியினால், கடவுளோட உறவில்லாத அந்த ஆவியினால் அவன் வழிநடத்தப்பட்டு அந்த பாவத்திலிருந்து வருகிற உரிமைகளை அவன் சுதந்திரிச்சு கொண்டே போய் கொண்டிருக்கிறான். ஆனா சத்தியம் வீதியிலிருந்து கூப்பிடுதான் மனுஷர்களை திரும்ப கடவுளுடைய சுதந்திரவாளிகளாக மாற்றுகிறதற்கு, வாரிசுகளாக மாற்றுகிறதற்கு, நீங்க இழந்த அத்தனையும் சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றுவதற்கு சத்தியம் அல்லது இன்னொரு வடிவில ஞானம் என்னவாம், வீதிகள்ல இருந்து கூப்பிடு. ஆமே பாருங்க, பூமியின் அது நிறைவு, உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடைய. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஏண்டா இந்த வசனத்தை நீங்க பிள்ளையா விளங்க கூடாது. இத ஒருவராலும் ஏற முடியாதுன்னு நீங்க பேசல. அவருடைய பர்வதத்தில் ஏற முடியாது அல்லது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைச்சிருக்க முடியாதுன்னு எழுதையில யார் இதுல நிற்பார்கள் என்பதைத்தான் நீங்க சொல்ல வர. தாவீது உண்மையாக பழைய உடன்படிக்கையில தாவீது, ஆபிரகாம் எல்லாம் எப்படி கடவுளை அடைஞ்சிருக்கிறார்கள் பாருங்க. நாங்க இன்றைக்கு இவ்வளவு சத்தியம் இருந்தே இன்னைக்கு எவ்வளவு மனுஷர்களால ஏற்றுக்கொள்ளாத காலத்துல இவர்கள் எல்லாம் எப்படி தேவனுடைய விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க காரியம். சோ அதை யார் இருப்பார்கள் என்பதை அடுத்த வசனத்துல சொல்றேன். அப்ப உங்களால அவற்றை பர்வதத்துல நிக்க முடியுமா? ஆஃப்கோர்ஸ் உங்களால முடியும். அவருடைய பரிசுத்த தலத்தை நீங்க நினைச்சிருப்பா, ஆஃப்கோர்ஸ். அதைத்தான் இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். அவருடைய பர்வதத்துல, அவருடைய வலது பாரசத்துல நாம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாம இப்ப பிரவேசிச்சிருக்கிறோம். அவருடைய கிருபாசனம் தண்டில் நிற்கிறோம். ஏன் நாம் அவருக்குள் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சோ யார் நினைப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. இவன் அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். என்னத்தை பெறுவானாம்? ஆசீர்வாதத்தையும் நீதியையும். யாற்ற நீதிய? தேவனுடைய, கடவுளுடைய நீதி. சோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கைகளில் சுத்தம் உள்ளவர்கள். உங்களுக்கு புதிய ஏற்பாடுலேயே ஆண்டவர் சொல்ல, உங்களோட கைகளை சுத்தப்படுத்துங்க. எப்படி? தண்ணியில கை கழுவி சுத்தப்படுத்துறதா? இல்ல. அல்லது வேற ஏதாவது உங்களுடைய கிரிகளினால உங்களோட கைகளை சுத்தப்படுத்த முடியுமா? முடியாது. அல்லது இருதயத்துல மாசு இல்லாம எப்படி? யார் இந்த இருதயத்துல மாசு இல்லாதவன் என்று சொன்னா, தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் தான் நானும் நீங்கள் அவங்களுடைய கைகளை சுத்திகரிக்க முடியும். ஆமென். அவருக்கு, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவன் இருதயத்துல மாசு இல்லாதவன். ஆமென். தன் ஆத்துமாய் மாயைக்கு ஒப்புக்கொடாதவன்.
எத்தனை பேர் உங்களோட ஆத்துமாவை நீங்க மாயைக்கு, ஆமீன், இந்த மதம் மாய, அது நம்ம ஒன்றுமே செய்யாது. பைபிள் சொல்லுது நம்முடைய கிரியைகளினால நாம எதையும் சம்பாதிக்க முடியாது. அதுல இருந்து நம்ம விடுதலை ஆக்குறது தான், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறது தான் தேவனுடைய வார்த்தை, அவருடைய உண்மை, அவருடைய சத்தியம். ரைட்? சோ இப்படிப்பட்டவர்கள் கபடாய் ஆணையிட மாட்டார்கள், கபடாய் ஜனங்களை நடத்த மாட்டார்கள், கபடாய் நாம சிந்திக்க மாட்டோம். நாம இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள். ஆமேன். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். நாம இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள். எப்படி? இயேசுவே நம்மால நாம மீட்க முடியாது, நாமே மீட்க முடியாது. நம்முடைய கிரியைகளினால வருகிற பரிசுத்தம் நம்ம ரட்சிக்க போறதல்ல. நம்முடைய கிரியையினால நாம பரிசுத்தவான்கள் ஆக முடியாது. தேவனிடத்துல நம்மால சேர முடியாது, அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. மாறாக இயேசு கிறிஸ்துவால் வருகிற நீதி, இயேசு கிறிஸ்துவால் வருகிற ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவால் வருகிற பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவால் வருகிற மீட்பு, இந்த மீட்பு தான் எங்களோட மெய்யான மீட்பு சொல்லி நம்முடைய இருதயத்துல சிந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இருதயத்துல மாசில்லாதவன். இவனுக்குத்தானாம் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். எத்தனை பேருக்கு தெரியும்? விசுவாசத்தினால் வருகிற நீதிதான் நம்ம ரட்சிக்கும். இதைத்தான் தாவீது அன்றைக்கே சொன்னான். இன்றைக்கு ஏன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறார்கள் இல்லை? கர்த்தருடைய வழியை ஜனங்கள் புரிகிறார்கள் இல்லை. சோ அதனால வீதிகள் தோறும் கடவுளை என்று வாழ்றவன் ஆசீர்வதிக்கப்படுறான். காரணம், அவன் பிசாசின் விலைக்குள்ள, அட்லீஸ்ட் பிசாசின் விலைக்குள்ள இல்லாம தப்புறான். இவன் கைகளில சுத்தமுள்ள மனுஷன், இருதயத்தில மாசு இல்லாதவன், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கலையா. ஆமீன். சோ அப்ப இந்த ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் தங்களை என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கு முன்னாக நிர்வாணியாக்குறார், ஒளிந்து கொண்டார். சோ இவர்களுக்கு நிர்வாணி என்று அறிவிச்சது யார் என்று கடவுள் கேட்கிறார். பிதாவான கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? சோ அப்ப மனுஷனுக்குள்ள பிசாசனுடைய விதை வருகிறது. அது இன்னொரு வடிவில இந்த மாம்சம், இந்த பிசாசு, இந்த மாம்சம் அங்கே ஒரு கூட்டணியாக இருக்கிறார். சோ இந்த மாம்சம் தான் இப்ப தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுது. சோ இந்த மாம்சத்துல நாம நடக்கிற பொழுது நாம ஆவிக்குரியதனால ஆவிக்குரியவைகளை என்ன செய்யறோம்? இழக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? நீங்க நினைக்க கூடாது தனிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று பைபிள்ல சொல்லப்படுறது ரைட், கிறிஸ்துவால் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இது விசுவாசத்தின் ஊடாக வந்தபடியால இதுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ற பெயர். சோ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துலதான் ஒரு மனுஷனுடைய ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாக மனுஷன் சுதந்திரமாக, உரிமை சொத்தாக, நீங்க வாரிசுகளாக பெற்றிருக்கின்றீர்கள் என்பது உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய அதாவது உணர்வில ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமென்.
எத்தனை பேருக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனா இங்க 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 இருந்து உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நாம பிலிப்பியர் 3க்கு போவோமா திரும்ப? பிலிப்பியர் 3 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எது எல்லாவற்றையும்? அங்க மேல சொல்லப்பட்ட மாம்சத்தில நம்பிக்கை. அதாவது பவுல் மற்றவங்க பெருமை பாராட்ட அவனாலையும் பெருமை பாராட்டலாமா? என்ன, அவன் 8ஆம் நாள் விருத்த சேதனத்தை பெற்றவன். நியாயப்பிரமாணத்துல 8ஆம் நாள்ல கட்டாயம் விருத்த சேதனம் செய்தே ஆகணும் என்றது அங்க சொல்லப்பட்ட கட்டளை. சோ பவுல் அத பெர்ஃபெக்டா செய்த. மற்றது அவர் இஸ்ரவேல் வம்சம். ஆமென். எபிரேயர் பிறந்த எபிரேயன். அதுவும் பெஞ்சமின் கோத்திரம். தெரிந்தான? பெஞ்சமின் கோத்திரம் 5 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம் பழைய உடன்படிக்கையின்படி. மற்றது அவங்க எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி அவன் ஒரு பரிசேயன். நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷனை பரிசேயன் ஆக்குறேன்னு சொன்னா அது சும்மா இலகுவான காரியம் அல்ல. இன்னைக்கு உலகங்களில இருக்கிற சர்ச்சஸ்ல நீங்க ஒரு பாப்பரசர் ஆகணும் அல்லது ஒரு போதகர் ஆகணும் என்று சொன்னா அது சும்மா அவர்கள் ஆக்கல. அவர்களும் ஏதோ உலகத்தினுடைய மனுஷனுடைய பார்வையில அவர்கள் நல்லவர்களாக இருந்தபடியால. இது உலக வழக்கத்தின்படி போதகர் ஆக்குறது, உலக வழக்கத்தின்படி மூப்பர் ஆக்குறது, உலக வழக்கத்தின்படி நாம ஒரு அந்தஸ்தை பெறுறது, இதெல்லாம் மாம்சத்தில் உருவாகிற காரியம் என்பதை பவுல் சொல்லி கொண்டு வர. நியாயப்பிரமாணத்தின் படி பரிசேயன் நான். பக்தி வைராக்கியத்தின்படி, அதாவது அவன் விசுவாசிகளை துன்பப்படுத்தினதே பக்தி வைராக்கியத்துலதான். நம்முடைய மாம்சத்துல பக்தி வைராக்கியம் இருக்குது, இல்லை என்று சொல்லல, இருக்குது. அது நான் அடிக்கடி சொல்ற விசுவாசத்தால வந்த பக்தி அல்ல, கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தால வந்த பக்தி அல்ல. இது நம்முடைய மாம்சத்துல அந்தந்த மதத்துல நாம் இருக்கிற பொழுது இருக்கும் ஒரு பக்தி உண்டு. நான் இந்துவா இருக்க, இந்துவில நான் பக்தி உள்ள மனுஷன். இந்த பக்தி எங்க இருந்து வந்தது? நம்முடைய மாம்சத்தில் இருந்து வந்தது. இந்த பக்தியில தான் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சேர்ச்சிகளுக்காக பக்தி வாராக்கியம் கொள்வார்கள். இது நான் போற சபை தெரியுமா உங்களுக்கு? என்ற பாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? நான் செத்தாலும் இந்த பாஸ்டர் தான் என்ன அடக்கம் பண்ணணும் என்று வாழ்றவங்க இருக்கிறாங்க. செத்தாலும் இந்த சேர்ச்சிலாம் நான் சாவேன். இதெல்லாம் மாம்சத்தில இருந்து வர்ற காரியம். அப்படிப்பட்டவன் தான் பவுல். ஆனாலும் இதெல்லாம் பழைய உடன்படிக்கை இருக்கிறது தான். ஆண்டவரா சொன்னார் 8ஆம் நாள் விருத்தம் செய். ஆண்டவரா சொன்னார் இஸ்ரவேல் வம்சம் மட்டும்தான் நான் அழைச்சு கொண்டேன். பெஞ்சமின் கோத்திரத்தை நான் 2 மடங்கு 5 மடங்கு ஆசீர்வச்சேன். சோ அதுல இருந்து வந்தவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எபிரேயர் பக்தி சபையை நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படி பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்திலேயே ஒரு பரிசுத்தமா வாழ்ந்தவன்
இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை குறிச்சு பெருமை பாராட்டுறார்களே, அவளை போல இருந்திருப்பீங்களா நீங்க? அல்லது இருக்கிறீங்களா? அவன் தைரியமா சொல்றான், நான் நியாயப்பிரமாணத்திற்கு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத இருந்து பேர் பெற்ற ஒரு ஆள். சோ அந்த வைராக்கியத்துலதான் நான் இன்றைக்கு கிருபை என்று சொல்ற விசுவாசிகளையே நான் துன்பப்படுத்தினேன். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை பரிசுத்தமாக நினைக்கிறவர்கள் தான் கிருபைக்கு கிருபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள், தேவனிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்த விசுவாசிகள், உண்மையான தெளிவான இருதயம் உள்ளவர்கள் அல்லது இருதயத்துல மாசில்லாதவர்கள், எங்களை போன்ற ஆவியில் எளிமையுள்ள ஜனங்கள். நாங்க ஏன் இயேசுடத்துல வந்தோம்? நானும் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத ஒருவனை போல ஒரு பவுலு கிட்ட போவாட்டிக்கும் அப்படி வாழ்ந்தவர்கள் ஓரளவுக்கு. நீதியை செய்யணும் என்று சொல்லி வைராக்கியமா இருந்தவர்கள் நாங்க. சோ அதனால விசுவாசிகளை நாம் என்ன செய்தோம்? துன்பப்படுத்தினோம், மற்றவர்களையும் அடிமைப்படுத்தினோம். இருந்தா சேர்ச்சில ஒழுங்காயிரு, இல்லையண்டா போ என்று சொல்லி நம்முடைய வாயினால கிறிஸ்துவின் கிருபையினால் மீட்கப்பட்டவர்களை சபித்து தள்ளினோம். ஏற்கனவே வறுமை கோட்டுக்குள்ள இருந்த ஜனங்களை நம்முடைய நியாயப்பிரமாணத்தின் நீதியினால இருந்தா கர்த்தருக்கு கொடு, நீ தின்னாட்டியும் பரவாயில்ல, நீ சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு கொடு என்று சொல்லி நாம ஜனங்களை துன்புறுத்தினோம். இல்லையா நீ சேர்ச்சை விட்டு போ, இருந்தா பரிசுத்தமாயிரு, இல்லையா சேர்ச்சை விட்டு என்ன செய். இன்னைக்கு எத்தனை போதகர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன? அவர்கள் வைராக்கியம். பவுல் சொல்றார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும் என்றார், அவருடைய நீதியை நீங்க ஆதாயப்படுத்தணும் என்றார், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாயிருந்து. சங்கீதம் 24 வாசிச்சனே, இந்த இருதயத்துல கைகளை சுத்திகரிச்சவனும் இருதயத்துல மாசில்லாதவனும் என்னவாம்? தேவனுடைய நீதியினால் ஆசீர்வதிக்கப்படுவான். பாருங்க, தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுகிறது. கிறிஸ்துவால் வருகிற நீதியை உடையவனாய் இருந்தால்தான் நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கலாம். பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோல் இருந்து உயிரோடு இருந்து பிறகு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்ததாயிற்று. பாருங்க, கிறிஸ்தவர்கள் இனித்தான் அடைகிறதுக்கு ஓடுறார். நான் அடைந்ததாயிற்று. நாம கிறிஸ்துவுக்குள் வந்து அடைஞ்சிட்டோம், பரலோகத்துக்கு வந்துட்டோம். அவருடைய கிருபாசனத்தண்ட வந்துட்டோம், அவருடைய வலது பாரசத்துல வந்துட்டோம்.
நாம் அவருடைய பிள்ளை ஆக்கப்பட்டுட்டோம். புத்திர சுவிகாரத்தை பெற்றுட்டோம். புத்திர சுவிகாரம், ரைட்? அவருடைய வாரிசாக மாற்றப்பட்டுட்டோம். அவருடைய உரிமை சொத்தாக மாற்றப்பட்டுட்டோம். இதெல்லாம் நடந்தேறிட்டது. ஆனா பவுல் சொல்றார், அப்படின்னு நான் நின்று விடாம அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாம கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது நீங்க தொடருகிற ஒரு வாழ்க்கை. இதற்கு மனசுல வச்சுக்கொள்றீங்களா? எங்கேயாவது உங்களோட நோட் புக் இருந்து எழுதி வைக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது நீங்க பரலோகத்துல இருந்து நீங்க வாழ்கிற வாழ்க்கை. பரலோகத்துக்கு போற வாழ்க்கை இல்ல, பரலோகத்துல இருந்து அவருடைய வலது பாரசத்துல இருந்து அவருடைய பரிசுத்தத்துல இருந்து அவருடைய நீதியில இருந்து அவருடைய ஸ்தலத்துல இருந்து. ஏனென்றா நாம திரும்ப அவருடைய ஸ்தலத்துக்கு மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டதனால், அதாவது இதுக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்து மரணித்து உயிரோடு எழுந்ததுனா. அப்ப பவுல் இங்க என்ன சொல்ற தெரியுமா? பரலோகத்துக்காக ஓட சொல்லல, அவர் எல்லாம் அடைந்தாயிற்று என்று சொல்லி அவர் சும்மா இருக்கையில அவரை அறிகிற அறிவில அவர் வளர சொல்லுகிறார் ஒவ்வொருவரை. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இன்றைக்கு இவன் கிருபையை பெற்று ஓரளவுக்கு என்னுடைய சத்தியங்களை பெற்றுக்கொண்ட நீங்களே சிலவேளை எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாம் அடைஞ்சிட்டோம், பரலோகம் நமக்குள்ள பரலோகம். ஆனா பவுல் என்ன சொல்ல வர தெரியுமா? ஆண்டவற்ற சித்தம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நீங்க எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ ஆசையாய் தொடருங்க. அதை என்னத்த சொல்ற? ஆசையா தொடரட்டாம். அவரை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு. ஏன் அதை அறிய சொல்றார்? இந்த அறிவுதான் நமக்கு சுகந்த வாசனை. இதுதான் நம்ம ஆசீர்வதிக்கும். ஏற்கனவே எங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை வெளியில கொண்டணும் அல்லது நாம அனுபவிக்கணும், அத சுதந்திரிச்சு கிறிஸ்துவுக்கு நாங்க நித்தமும் நன்றி செலுத்தணும் என்று சொன்னா நீங்க சும்மா அப்படியே நின்று விடக்கூடாது. கிறிஸ்தவ ஓட்டம் என்று அநேகர் சொல்லியிருப்பார்களே, அது ஓட்டம் என்றா உலகத்துல இருக்கிற ஓட்டம் போல மரண ஓட்டத்தை குறிச்சு ஆண்டவர் பேசல. நமக்கு உடனே அதுதான் ஞாபகம். கிறிஸ்தவ ஓட்டம் என்றது அவர் அறிகிற அறிவில வளர்றது. ஆமென். ரைட். இப்ப பாருங்க, இன்னும் நான் முடிக்கல. இதுல ஒரு 2 காரியத்தை இன்னும் சொல்லிக்க உங்களுக்கு விளங்க. பாருங்க, அடுத்த வசனம் 13வது. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். சோ இதெல்லாம் முந்தி எங்களுக்கு எப்படி விளங்கின தெரியுமா? எப்படி நமக்கு விளங்கப்படுத்தினார்கள்னு தெரியுமா? தம்பி, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆனா இந்த பந்தய பொருளுக்காக ஓடு, எல்லாட்டிக்கு பரலோகத்தை இழந்துருவாய், பந்தய பொருளை இழந்துருவாய் என்று சொல்லி. ஆனா இங்க பந்தய பொருள் என்ன தெரியுமா? நீங்க ஏற்கனவே நீங்க பரலோகத்துல சேர்ந்துட்டீங்க. எங்க பரலோகத்துல சேர்ந்ததுக்கு வசனத்தை காணல என்று நீங்க யோசிப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பின்னுக்கு பவுல் சொல்றார். ஆனா இந்த இடத்துல நீங்க கிறிஸ்துவால எல்லாத்தையும் என்ன செய்துட்டீங்க? அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா நீங்க உங்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? உங்களுடைய இலக்கு அவரை அறிகிற அறிவு.
இது உங்களோட மனசுல வந்துட்டுன்னு சொன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ரைட்? ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணீங்க, தகப்பனே உங்களோட அறிவில வளரணும், உங்களோட சத்தியத்தை வளரணும். இந்த சத்தியம் தான் என்னுடைய சுவிசேஷத்தினுடைய ஒளி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஒளி. சோ இந்த ஒளி எனக்கு வீசாவிட்டால் இந்த புதிய மனுஷனுக்கு வாழ்க்கை இல்லாம போயிடும். நமக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய மனுஷன் அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தேவ சாயலாகத்தான் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. ரைட்? சும்மா சிருஷ்டிக்கப்படல. இந்த புதிய மனுஷன் நீங்க தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டீங்க. அப்ப இந்த சாயலுக்கு மனுஷனுக்கு என்ன உணவாம்? அவருடைய வார்த்தை. இப்ப ஒரு சிறு பிள்ளை பாருங்க, அது எப்படி வளருது? ஒரு மனுஷன், ஒரு குழந்தை எப்படி வளருது? அதுக்கு சாப்பாடு தேவை, அதுக்கு பால் கொடுக்கணும், பிறகு வளர்ந்த பிறகு அதுக்கு உணவு கொடுக்கணும். இதுதான் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. அந்த பிள்ளைய நீங்க பாலும் கொடுக்காம சாப்பாடும் கொடுக்காம 2 நாள் விட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை செத்துரும். சோ அதே போல புதிதாக சிருஷிக்கப்பட்ட தேவ சாயலாக பைபிள் வசனம் சொல்லுது, நாங்க தேவ சாயலாக சிருஷிக்கப்பட்டவர்கள். சோ நாம புதுசாக ஒரு உள்ளான மனுஷனை நாம தேவனால் பெற்றிருக்கிறோம். சோ இதற்கு நாம சாப்பாடு கொடுக்கலன்னு சொன்னா நீங்க யார அலட்சியப்படுத்துறீங்க? தேவனை அலட்சியப்படுத்துறீங்க. நீங்க தேவனை அலட்சியப்படுத்துற பொழுது உங்களை அறியாமலே குட்டி சாத்தான் உங்களை என்ன செய்வான்? மாம்சத்துல நடக்க பண்ணுவான். அந்த மாம்சத்துல நடக்க பண்ணுகிறதற்கு இன்றைக்கு உலகம் விரிந்து கிடக்கிறது. மதத்துல உலகம் விழுந்து கிடக்கிறது. சோ அங்க எங்களை இழுத்துக்கொண்டு போவோம் பிசாஸ். ஆமே. சோ அதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதியிருக்க, பிலிப்பியருக்கு எழுதியிருக்க, கொலோசியருக்கு எழுதியிருக்க, கொரிந்தியருக்கு எழுதியிருக்க, பவுல் தேவனுடைய ஆவியானவர் என்னத்துக்கு கஷ்டப்படுறாருன்னு சொன்னா எங்களை அவருடைய புதிய சாயல்ல எங்களை வழி நடத்துறதுக்கு. சோ அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பு, எங்களோட பரம அழைப்பு என்ன? நம்முடைய இலக்கு என்ன? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம புது சிறுசி ஆக்கப்பட்டுட்டோம், ஓகே, எல்லாமே இப்ப நாம மன்னிக்கப்பட்டுட்டோம், இதெல்லாம் உண்மை. இது ஆனா நம்முடைய அழைப்பு என்ன? அடுத்தது என்ன? நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய இலக்கு என்ன என்று சொன்ன அவரை அறிகிற தேவனுடைய சாயலாகிய புதிய மனுஷனை அறிகிற அறிவில நாம வளரணும். தேவனுடைய சாயலாக சிருஷிக்கப்பட்ட என்ற உள்ளான மனுஷன். சோ அந்த மனுஷனை குறிச்சு நான் அறியணும். சோ அவன் எப்படி சிருஷிக்கப்பட்டான், அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், ரைட்? சோ இப்படி நீங்க வளரணும். நீங்க அனாதை அல்ல. நீ ஏதேன் தோட்டத்துல ஆதாமவால் கதறினது போல ஆண்டவரே நான் நிர்வாணி என்று சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை, தெரியுமா? சோ அப்படி நாம சிந்திக்கிறோம், அப்படி நாம பேசுகிறோம்டா அதை நாம கடவுளையே நாம தூசிக்கிறோம். சோ அதைத்தான் பவுல் சொல்ல, நீங்க சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறீங்க. இதைத்தான் நான் ஆரம்ப தரிசனம் இன்னைக்கு எப்படி சிலுவைக்கு பகைஞரா இருக்க முடியும், எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறார்கள் என்பதை எப்படி நான் உறுதிப்படுத்துறேன்னு சொன்னா, அவர்கள் எல்லாருமே தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாகத்தான் ஆராதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சிலுவைக்கு பகைஞர். அவருடைய வயிறு என்ன சொல்ற? அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. ஒரு கொஞ்சம் கூட இனி நீங்க தாமதிக்காதீங்க, தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க தாமதிக்காதீங்க. சில காரியங்கள் உங்களுடைய ஜெபத்தினால் கொண்டு வரப்படும். இதுதான் ஜெபம் தேவை. ஜெபம் ஆண்டவரே எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும். கிறிஸ்துவுக்குள்
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட, நீங்க சுதந்திரவாளி, நீங்க வாரிசு. ஆனா சில ஜெபங்கள் கர்த்தருடைய பார்வையில மிகவும் விலையேற பெற்றது. அருமையான ஆண்டவரே, எனக்கு சில காரியங்கள் விளங்குது, ஆனா எனக்கு சரியான என்னுடைய மைண்ட், என்னுடைய மனசு டிஸ்ட்ராக்ட், அதாவது குழப்பம், அதாவது வேறு வேறு காரியங்களால உம்முடைய சத்தியங்களை அறிய முடியாம இருக்கு ஆண்டவரே. இங்கதான் வாழ்க்கை இருக்குது, இங்கதான் என்னுடைய பரம அழைப்புன்றது எனக்கு தெரியுது. ஆனாலும் என்னுடைய அன்றாட வாழ்க்கை அல்லது இந்த குடும்பம் ஒரு வேறு திசையில போய் கொண்டிருக்க ஆண்டவரே. என்ன உங்களுடைய வழியில நடத்துங்க என்று ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நிச்சயமாய் கேட்கப்படும். திரும்ப வாசிக்க இந்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இது ஆண்டவர் பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தேவனை அறிகிற அறிவில வளர்கிறேன். அவர் தேவனை அறிகிற அறிவில் அவர் வளர்ந்தபடியால அவருடைய விடுதலையும் பெருகி கொண்டு போச்சுது, அவருடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டு போச்சுது. அவர் ஊடாக இன்றைக்கு நாங்க சத்தியத்தை அறிகிறோம். ஆமென். பாருங்க, அதனாலதான் பாருங்க அவர் சொல்றார் 14வது வசனத்துல, அநேகர் சகோதரர் நீங்க என்னோட கூட பின்பற்றுவர்களாகி. அவர் என்ன சொல்ற? என்னோட பின்பற்றுங்க, அவர் அறிகிற அறிவுல வளருங்க. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பந்தய பொருள், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஆனா நாம இன்றைக்கு இதை விட்டுட்டு உலகத்துல வேற என்னெல்லாம் அறியணுமோ அறிவு, ஆனா இந்த அறிவுக்குள்ள உங்களோட வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது, உங்களோட வாழ்க்கைக்குரிய செழிப்பு இதுக்குள்ள இருக்கு என்பதை அநேகர் உணர்ந்து கொள்றதில்லை. அதான் பைபிள் சொல்ல, உணர்வு இல்லாமல் அநேகர் சங்காரமாகிறார். இல்ல, எனக்கு இருக்கிற உணர்வுல பெரிய உணர்வு என்ன தெரியுமா? எந்த உணர்வுல ஆண்டவர் இதெல்லாம் இதுக்கு காரணம் இயேசுதான். என்னுடைய உணர்வில் இருக்கிறது எல்லாமே, என்னுடைய கன்சியஸ்ல இருக்கிறது எல்லாமே அவருடைய சத்தியத்தினால வந்த உணர்வு தான். ஆமென். அவருடைய சத்தியத்தினாலதான் நான் நடத்தப்படுகிறேன். அந்த உணர்வில தான் நான் என்னுடைய குடும்பத்தை நடத்தினாலும் சரி, என்னுடைய பிசினஸ் நடத்தினாலும் சரி, என்னுடைய ஊழியத்தை செய்தாலும் சரி, இயேசுவை நேசிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவரை நான் இந்த இயேசுவை நேசிக்கிறது அவர் தந்த உணர்வில தான், அவர் தந்த நீதியில தான் நான் அவரையே நேசிக்கிறேன். அவர் என் மேல வச்ச அன்பில தான் நான் இயேசுவையே நேசிக்கிறேன். அவர் தந்த அன்பில தான் நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் நேசிக்கிறேன். அவற்றை உணர்வை தாண்டி இந்த வாழ்க்கையில நான் உண்டையும் நான் சிந்திக்கிறதல்ல, அவர் ஊடாகத்தான் இந்த வாழ்க்கையை நடக்கிறது. முன்னொரு காலம் நாம அன்பு செலுத்துறதுனா, நாம செய்கிறதுனாலதான் கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பாருன்னு நினைச்சோம். இல்ல, கிறிஸ்து நம்ம நேசிச்சார். கிறிஸ்து நம்ம முதலாவது மறுபடி ஜெனிப்பித்தார் அவருடைய சாயலாக. ஏண்டா நாம கேட்கறதுக்கு முதலே, ஆதாம் ஏவாள் கேட்கறதுக்கு முதலேயே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷிச்சார். ஆதாம் ஏவாள் கேட்டார்களா? பிறக்க முதலே, ஆண்டவரே நீர் ஒரு கடவுள் ஒருவர் உண்டானார், என்னை ஜெனிப்பியும் பார்ப்போம் என்று ஆதாம் ஏவாள் முதலாவது கேட்டார்களா கடவுளை? சிந்திங்க நீங்க. கடவுள்தான் சிந்திச்சார், அவர்தான் சிந்திச்சார். ஏதேன் தோட்டம், இது என்னுடைய தோட்டம், இதுக்குள்ள இந்த மண்ணில இருந்து நான் எனக்கு
பிள்ளைகளை உருவாக்க போறேன். ஆதாம் ஏவாளை உருவாக்கினார், தன்னுடைய சாயலா உருவாக்கினார். அவைகளுக்கு தேவையான சகலதை, அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே அதையும் அவர் உருவாக்கினார். ஆமென். இது அவருடைய சிந்தை. அந்த சிந்தை தான் ஆதாம் ஏவாளுக்குள்ள சிந்தையா இருந்த. பிசாசு வந்து அவருடைய சிந்தையை உடைத்தான். அவருடைய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உணர்வுகள், தேவனால் சிருஷிக்கப்பட்ட உணர்வுகள், தேவனால் நீதியாக்கப்பட்ட உணர்வுகள், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட உணர்வுகள், தேவனுடைய பிள்ளைகள், எல்லா உணர்வில இருந்தும் அவன் உடைச்சு அவர்களை வெளுத்தினதுதான் அவர்கள் மரித்தது என்கின்ற வாசனம் அங்கு எழுதப்பட்டது. ஆதாம் ஏவாள் மரித்தார்கள். அவருடைய சரீரம் உயிரோடு இருந்தது, அவர்களுக்குள்ள ஆவி இருந்தது, அவர்களுக்குள்ள ஆத்மா இருந்தது. ஆனால் அவருடைய பேர் மரித்தார்கள் என்ற பேர். அது என்ன மரிப்பு என்று சொன்னா, அவருடைய சிந்தைகள் மரித்தது. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுடைய சிந்தை மரிச்சிருக்கு தெரியுமா அவங்களுக்கு? அந்த மரிச்ச சிந்தையோட தான் அவர்கள் சேர்ச்சை நடத்துவார்கள். இதுக்குள்ளதான் நாம போய் ஐக்கியமா இருந்தோம். இன்னைக்கு எத்தனை சேர்ச் அப்படி இருக்கு? எதை வச்சு நீங்க அறியலாம்? அவருடைய சத்தியங்களை வச்சு அறியலாம். அவர்கள் என்னத்தை போதிக்கிறார்கள் என்பதை வச்சு அறியலாம். எதற்காக சேர்ச் நடத்துகிறார்கள் என்பதை வச்சு அறியலாம். அதை தங்கள் ஆதாய தொழிலாக வச்சிருக்கிறார்களா? அதை வச்சு அறியலாம். ஆமென். சோ இப்ப என்னோட கூட பின்பற்றலாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டு நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவருடைய இலச்சையே. அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த பூமிக்குரிய ஆராதனை, இந்த பூமிக்குரிய என்ன அநேக இடத்துல பவுல் சொல்றார், உலக வழிபாடு, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவி, இதெல்லாமே உலகத்தில் இருக்கிற மத ஆவிகள் அல்லது மாம்சத்துக்குரிய வழிநடத்தல்கள். பாருங்க அடுத்த வசனம், இதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இருக்குமா? இருக்கும் என்று சொல்றாரா? இருக்கிறதுன்னு சொல்றாரா? இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஏன்? நாம தேவனுடைய சாயல்ல மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். கடவுளுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு வழியால நாம ஜெனிப்பிக்கப்படல. கடவுளுக்குள்ளதான் பரலோகம். பாருங்க, இன்னும் உங்களுக்கு விளங்குறதுக்கு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து கொண்டு, பரலோகத்துல இருந்து கொண்டுதானா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்க்கிறாராம். ஆனா இன்றைக்கு அப்படியா கிறிஸ்தவம் இருக்கு? தம்பி, நீ பரலோகம் போவியா போமாட்டியா என்றது தெரியாது, கொஞ்சம் பொறு, காத்து கொன்று வெறுவ கனவேற விட்டுட்டு போற, அதுல நீயும் ஒருவனா விடப்படாத, நீ பத்திரமாயிரு என்றா தன்னுடைய மாம்சத்தினாலதான் அவன் பரலோகம் போறதுக்கு முயற்சிக்கிறான். ஆனா உண்மையான தேவ பிள்ளைகள், உண்மையான விசுவாசிகள் என்னவாம்? அங்க இருந்து கொண்டுதான், பரலோகத்தை இருந்து கொண்டுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்ப்ப. ரட்சிப்புடைய நிச்சயத்தை எவ்வளவு அழகா சொல்றாரு தெரியுமா? உங்களுடைய இருப்பிடம் எங்க என்பதை இப்பவே சொல்றாரு தெரியுமா? நீங்க எங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க? மறுபடி நீங்க பரலோகத்துல ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க.
இந்த சத்தியத்தை இன்றைக்கு நீங்க உரிமையாக பெற்றுக்கொள்றார்களா விசுவாசிகள்? இல்ல. நாம பரலோகத்துல இருந்துதான் நாம வாழுகிறோம், பரலோகத்துல இருந்துதான் நடக்கிறோம், நீதியில இருந்துதான் நடக்கிறோம், பரிசுத்தத்துல இருந்துதான் நடக்கிறோம். நாம புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய உரிமை சொத்தாக அவருடைய வாரிசாக நாம மாற்றப்பட்டோம். ஆமென். திரும்ப வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கொண்டு எத்தனை வசனம் நமக்கு சொல்லலாம்? பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறோம், அவருடைய கிருபாசனத்தண்டை இருக்கிறோம், அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றா ஒரு சுருக்கமா எல்லாத்தையும் நாம விளங்கிக் கொள்ளலாம் தானே. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வேற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறோம் பரலோகத்தில். ஆனா இங்க சில டுமுக்கி பாசஸ் மாதிரி தெரியுமே, அந்த பயங்கரமான இனி இல்லைன்ற ஆத்துமாக்களை வஞ்சிக்கிற வஞ்சகர்கள் இருக்கிறா தெரியுமே, அடிக்கடி பரலோகம் போய் வாரவர்கள். அவர்களெல்லாம் இத கேட்டா செத்துருவாங்க. ஆனா அவங்க சாக மாட்டாங்க. ஏனென்றா அவங்களுக்கே தெரியாது அவங்க எவ்வளவு தாங்க அவருடைய தேவன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு என்பதை இந்த அநேகர் புரிஞ்சவில்லை. பவுல் தைரியமா சொல்றார், கிறிஸ்தவர்களை குறிச்சு தான் சொல்றாரு. இங்க விசுவாசிகளுக்கு தான் எச்சரிக்கை. இன்றைக்கு நான் விசுவாசிகளுக்கு சொன்னா நம்ம பிள்ளையாத்தான் பாக்குறாங்க. நான் இதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கொண்டுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர வேற இப்படித்தான் ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்பார்த்தா அவங்க தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டது போல நாம கர்த்தருடைய வருகையை குறித்து நாம மற்றவர்கள் துக்கிக்கிறது போல நாம துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஏற்கனவே அங்கதான் இருக்கிறோம். நாம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அவருடைய பிள்ளை, நாம அவருடைய புத்திரர். கலாத்தியர் 4 கலாத்தியர் 4 முதலாம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்து அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்ப நீங்க சுதந்திரவாளியா இருந்தும் கடவுள் தேவன் தன்னுடைய சுதந்திரவாளியா ஆக்கி தன்னுடைய வாரிசாக மாற்றி இருந்தும் நீங்க சிறு பிள்ளையா இருப்பீங்களானா, கர்த்தருக்குள்ள நீங்க வளராம இருப்பீங்களா இருந்தா, நீங்க இன்னும் பாலையை குடிச்சு கொண்டிருப்பீங்களா இருந்தா, உங்களுக்கும் அடிமைக்கும் என்ன இல்லையா? வித்தியாசமே இல்லை என்ற. நாம கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வாரிசாக, அவருடைய சொந்த பிள்ளையாக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு விசுவாசத்தினால் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம சுதந்திரவாளிகளா இருந்தும் கூட, வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி என்றும் சொல்றாரு கலாத்தியர்ல. பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாக்கு தத்தத்துக்கு நாம சுதந்திரவாளி, உரிமைகள். நாம ஆண்டவரே உங்களுடைய வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றும் என்று கதறவர்கள் அல்ல. வருஷந்தோறும் போய் 12 மணிக்கு வாக்கு தத்தத்தை காத்து கொண்டிருக்கிற ஜனம் அல்ல நாம. இன்றைக்கு இப்படி கொடுக்கிறதாலேயே விசுவாசிகள் ஒரு நாளுக்காக காத்திருக்கிறபடியால, வருஷத்தின் வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறபடியால, அதுல இருந்தே தெரியுது அந்த ஆத்மா எப்போ விழுந்துச்சு.
இதுக்கு பேர் தான் சர்ச், ஆவிக்குரிய சர்ச். இதுகளுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சபை, வருஷத்துல வாக்குத்தத்தம். நீங்க சிந்திக்கணும், நீங்க செயல்படணும். ஆமீன். பாருங்க, சுந்தரவாளி எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்து எப்படி பேசுறாரு பவுல். நீங்க கடவுளுடைய குடும்பத்தில் உண்டப்பா, நீங்க பிதாவினுடைய பிள்ளை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானருடைய பிள்ளை, சுந்தரவாளி, வாரிசு. இந்த வாரிசு என்ற ஒரு படம் வந்துச்சு, போய் பாருங்க. அதையாவது பார்த்து திருந்துங்க. நம்முடைய ஆக்க சொல்லுவாங்க, ஐயோ சினிமா படம் பார்க்க கூடாது, நீ பர்வத்துல அடப்பா இருக்கிற, எதையாவது பார்த்து துளை. எப்படியாச்சும் நமக்கு என்ன வரணும்? அறிவு வரணும். இன்னைக்கு நம்முடைய ஆக்க இந்த இது இல்லாவடியா ஏதோ மற்ற எல்லாம் சரியா செய்யிட்டாங்க, சினிமா படம் பார்த்தோன்னா மட்டும் பரலோகத்தை இழந்துருவாங்க. மிச்சம் எல்லாம் பெர்ஃபெக்ட், அதான் அவங்களோட நினைவு. நம்ம எல்லாமே சூப்பரா செய்யறோம். சினிமா படம் பார்த்தோன்ன பாச சொன்னவர் உங்களோட அபிஷேகம் போயிடும். ஆனா நீ வேற இடத்துல எல்லா திருவிழாவும் செய்யலாம், அல்லது வேற எங்க எல்லாம் அதுல போவார் அபிஷேகம், சினிமா படம் பார்த்த உடனே போக மாட்டுவாங்க. இதெல்லாம் சும்மா பேய்காட்டு, மனுஷர்களை தங்களுடைய நீதியினால் தன் வசப்படுத்துகிறவர்கள். அதுலயும் உங்களோட கதை தான் சொல்லப்படுச்சு. நாங்க கிறிஸ்தவர்ன்றபடியால எங்களுக்கு ஏதோ வேற பரிசுத்த வாழ்க்கை இல்லை. உலகத்துல மற்றவன் வாழ்ற போலதான் நீங்க வாழ்றீங்க, அவன் தின்ற போட்டுதான் நீங்களும் சாப்பிடுறீங்க, ரைட்? அவன் லவ் பண்ற போலதான் நீங்களும் லவ் பண்றீங்க சர்ச்சில். அவனுக்கு விடுற அதே சுவாசம் தான் உங்களுக்குள்ளேயும் விடப்படுச்சு. ஏதோ நம்முடைய சர்ச்சில மட்டும் சில பரிசுத்தவங்க நாங்க ஏதோ வித்தியாசமானவர்கள். என்ன வித்தியாசம் உங்களுக்கு இருக்கு? காண்பீங்க வா, என்ன வித்தியாசம் உங்களுக்கு இருக்கு? தவறாம சர்ச்சுக்கு போறீங்க, அது ஒன்றுதான் வித்தியாசம். ஆனா நிஜமா சொல்ல போனா கிறிஸ்தவனோட வழியில இருக்கிறவன் உண்மையா பெட்டர். அவனுக்கு கொஞ்சம் சென்ஸ் ஆவது இருக்கு, காமன் சென்ஸ் அவனுக்கு இருக்கு. இது நம்முடைய ஆட்களுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இப்ப என்ன போல நீங்க ஒரு ஃப்ரீடமான ஒரு கிறிஸ்தவனா வந்த 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 ஜனங்களை விசுவாசியில நான் சொல்லல. இந்த சிலவர் இருக்கிறார்கள் சுய நீதியில வாழ்றவர்கள், தங்களோட சர்ச், தங்களோட பாசம், தங்களோட சபைதான் சூப்பர். ஏன்? அவர்கள் அவர்கள் தங்களுடைய கிரியைகளினால, தங்களுடைய உபதேசத்தினால தானே அவர்கள் வாழ்றார்கள். தங்களுக்கு கொண்ட ஒரு உபதேசம், தங்கள் அதனாலதான் அவர்கள் அப்படி தங்களை பிரிச்சு பெருமைப்படுத்துறாங்க. நாம அப்படி இல்லை. கிறிஸ்துவால வருகிற சுவிசேஷம் இது என்னுடையதல்ல, இது யாருடையதும் அல்ல, இது அவருடைய சரீரத்துல அவருடைய அங்கத்துக்குள்ளதான் நீங்க சேர்க்கப்படுறீங்க. ஆமென். சோ அப்ப நமக்கு இல்லை எந்த பெருமையோ எந்த ஒரு உரிமை கொண்டாடலோ நமக்கு இல்லை. நாம எல்லாருமே இயேசுவை வழி நடத்துறோம். ஆமென். பின்னும் நான் சுதந்திரவாளியா எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தால் சிறுபிள்ளையா இருக்கும் காலம் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரன் வீட்டில் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறுபிள்ளையா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளா இருந்தோம். நீங்க என்னத்துக்கு அடிமையா இருந்தீங்களாம் தெரியுமா? நீங்க அநேக சொல்ல நாங்க அடிமை இல்லை, இப்ப நாங்க கிறிஸ்துவனுடைய. ஆனா நீங்க ஸ்டில் உலக வழிபாட்டுக்கு அடிமையா இருக்கிறீங்க. உங்களோட சர்ச் உலக வழிபாட்டுல இருக்குமா இருந்தா நீங்க ஸ்டில் உலக வழிபாட்டுக்கு அடிமைதான். இவ்வுலகத்தின் வழிபாடு என்று சொல்லப்படுது பாருங்க, சும்மா இல்லையா? வழிபாடு. இதைத்தான் பிசாசண்டைக்கு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்தது. சோ நம்முடைய மாம்சம் இந்த உலக வழிபாட்டுக்கு அடிமை. ஆமீன். சோ இந்த உலக வழிபாட்டுக்கு மாம்சம் அடிமை. இந்த மாம்சம் இந்த உலக வழிபாட்டை விரும்பும், நேசிக்கும்.
சோ இதுவே எங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையானது. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, என்னத்தை அடையும்படி? புத்திர சுவிகாரம். நீங்க அவருடைய வாரிசு ஆக மாறும்படி. ஆமென். தேவனுடைய வாரிசு. நீங்க உலகத்துல வாரிசு அல்ல. என்ற பிள்ளைகள், ஓ நான் அப்பாவனுடைய வாரிசு என்று சொல்றதை விட அவர்களுக்கே நான் கற்றுக் கொடுக்கிறது. நீங்க இன்றைக்கும் நீங்க எந்த பிள்ளை என்று பெருமைப்படுறதை விட நீங்க இயேசுவால நீங்க வாரிசாக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்றது நான் இந்த பூமியில மரிச்சாலும் என்னால முடிஞ்சாங்கன்னா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் சொத்தை வச்சுட்டு சாகலாம். அந்த சொத்து அந்த பிள்ளைகளை காப்பாற்ற போறது அல்ல. அதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்களுக்கு நாம வச்சுட்டு போக வேண்டிய ஒரே ஒரு சொத்து இந்த சத்தியம் தான். ஆமென். என்ற பிள்ளைகள் இப்ப கேட்டோம்தான் இருக்கிறார்கள். கெஷான், டேவ், டிமோ எல்லாரும் கேட்டோம்தான் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன தெரியுமா? நாம வாரிசு. யாற்ற வாரிசு? நாம ஆதாமூடாக வந்த வாரிசு அல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவால் மறுபடி ஜெனிபிக்கப்பட்டவர்கள், மறுபடி அவருடைய சாயலாக சிருஷிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வில அவர்கள் வாழ வேண்டும். அதுதான் அவர்களுடைய சொத்து. அதுதான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய சொத்து. இந்த சொத்து, இந்த ஆசீர்வாதம் அவர்களை என்றைக்கும், இப்ப நான் வச்சுட்டு போற ஆசீர்வாதத்தை விட இயேசுவால வந்த ஆசீர்வாதம் தான் பெருசு என்கின்றது அவர்கள் எப்ப உணர்கிறார்களோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஆனா இதை கேட்க இன்னைக்கு சபை இல்லை, பிள்ளைகள் இல்லை. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதா. எங்க கீழ்ப்பட்டவர்களை? நியாயப்பிரமாணத்துக்கு. நியாயப்பிரமாணம் ஆண்டவர் தானே கொடுத்தார். அது பரிசுத்தமான கட்டளை தானே. இன்றைக்கும் விசுவாசிகள் ஆகி கொண்டாலோ எங்கட சர்ச் நல்லது தானே சொல்லுது, பாவம் செய்யக்கூடாதுன்னு தானே சொல்லுது, தசமாத்த கொடுங்கன்னு தானே சொல்லுது, அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று தானே சொல்லுது, பாவத்தோட கம்மியர் எடுக்க வேண்டாம் என்று தானே சொல்லுது, நல்லது தானே சொல்லுது. எங்களோட சேர்ச்சில என்ன குறை இருக்கு பிரதர்? சனங்கள் நிரம்பித்தானே வழியுது. எஸ், எல்லாமே நிரம்பி வழியும். உலகத்துல எல்லா இடத்துலயும் நிரம்பித்தான் வழியுது. மொஸ்குலையும் நிரம்பி வழியுது, கோயில்கள்லையும் நிரம்பி வழியுது, சிஎஸ்ஐ சர்ச்சிலையும் நிரம்பி வழியுது, கத்தோலிக் சபைகளிலே நிரம்பி வழியுது, எல்லாத்திலையும் நிரம்பித்தானே வழியுது. இதுதான் மாம்சம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றார், நீங்க புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போஸ். இசிகடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நாம புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். இனி நாம் அடிமை அல்ல. நம்முடைய அந்தஸ்து அடிமை அல்ல. கடவுளிடத்துல நாம் அடிமை அல்ல. நாம மனுஷனுக்கு அடிமையா இருக்கலாம், அது வேற பிரச்சனை.
அதை பற்றி பைபிள் கதைக்கல. நீங்க யாருக்கு அடிமையா இருக்க விரும்புறீங்களோ அடிமையா இருங்க, யாருக்கு நீங்க சுயாதீனமா இருக்க விரும்புறோ சுயாதீனமா. ஆனா கடவுளுக்கு முன்பாக நீங்க அடிமையா இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜெபம் அடிமைத்தனத்தின் ஜெபமா இருக்கக்கூடாது. உங்களுடைய துதி, உங்களுடைய ஆராதனை அடிமைத்தனத்தின் ஆராதனையா இருக்கக்கூடாது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அடிமைத்தனத்தின் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கக்கூடாது. உங்களுடைய உணர்வு அடிமைத்தனத்தின் உணர்வாக இருக்கக்கூடாது. நீங்க புத்திரனா இருக்கிற ஆகிய இனி நீ அடிமை ஆயிராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனா இருக்கிறபடியால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய வாரிசு சுதந்திரம். புத்திரன் வேற, வாரிசு வேற, சுதந்திரம் வேற. ரைட்? இன்றைக்கு அநேகர் நான் தேவனுடைய பிள்ளை என்றுகிறோம். ஆனா ஜெபத்தை பாத்தீங்கன்னா, சேர்ச்சின் வழிநடத்தல பாத்தீங்கன்னா, ஆராதனைய பாத்தீங்கன்னா, அவருடைய ஊழியங்களை பாத்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கும் அல்லது வாரிசுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. சோ அதனாலதான் கலாத்தியர் சபைக்கு பவுல் இதை எழுதினார். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போஸ், சத்தியத்தை அறியாமல் இருந்த போஸ், சுபாவத்தின்படி தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். ஆமீன். இன்னைக்கு ஜனங்கள் சத்தியத்தை அறியாதபடியால இன்னும் உலக வழிபாட்டுக்கு அடிமையா இருக்கிறார். உலக வழிபாட்டுக்கு அடிமையா இருந்தா எப்படி நீங்க சுதந்திரிப்பீங்க? தேவனால் வந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிப்பீங்க? நீங்க புத்திரரா இருந்தா நீங்க சுதந்திரமா இருப்பீங்க, சுதந்திரமா இருந்தா புத்திரரா இருப்பீங்க. இப்ப ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்தா ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள புரண்டோடுமே. நீங்க ஒன்றையும் நீங்க உங்களோட கிரியினால பெற வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களோட ஆசீர்வாதம் அவ்வளவுக்கு பெருகி கொண்டு போகுமே. அப்ப நீங்க பெருகி கொண்டு போகாம இருக்கிறது காரணம் என்ன? உங்களோட பந்தய பொருள் இயேசு பிலிப்பியில சொன்னது போல உங்களோட பரம அழைப்பு, உங்களுடைய பந்தய இந்த இலக்கை நீங்க என்ன செய்துட்டீங்க? அநேகர் விட்டுட்டீங்க. நீங்க என்னத்தை விட்டீங்க? உங்களுடைய இலக்க. இயேசு என்னத்துக்காக உங்களை அழைச்சாரோ, பிசாசுக்கு முன்பாக உங்களை அவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர விரும்புறார். பிசாசுக்கு ஒரு சவாலாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் மேல கொண்டு போக விரும்புறார். ஆனா நீங்க அந்த இலக்கை விட்டுட்டீங்க. நீங்க அதை அறிகிற அறிவு, அந்த விருப்பத்தை, அந்த ஆசையை, அந்த காரியங்களை நீங்க விட்டுட்டீங்க. நீங்க விட்டபடியால நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அப்படியே இருக்கிறீங்க, அவ்வளவுதான். பரலோகம் கூட இருப்பிடம் தான். அங்க இருந்தோண்டி இயேசுவை நீங்க எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சில பேர் அதுவும் இல்லை. இங்க இருந்தோண்டோ ஐயோ நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனான்னு யோசிக்கிறார். ஆனா நீங்க உங்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவில வளர்ந்து நீங்க வாரிசுக்குரிய, நீங்க தேவனுடைய வாரிசுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்கிறது. இது அவருடைய சித்தம். ஆமென். சோ இப்ப நீங்க இந்த இவ்வளவு ஃபேக்டை நீங்க புரிஞ்சபடியால உங்களோட வாழ்க்கையில மாற்றம் தானாக வரும். ஆமென். எத்தனை சொன்னீங்க தானாக வரும்? எத்தனை சொல்றீங்க நான் இனி என்ன ஜெபம், இந்த ஜெபம் தான் இப்பவே நீங்க ஜெபிச்ச உடனே நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஏனென்றா பைபிள் சொல்லுது, நீங்க அவருடைய சித்தப்படி எவைகளை கேட்கிறீங்களோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று நிச்சயித்துக் கொள்ளுங்க. ஆமென். சோ ஆண்டவர் உங்களை மறுபடி ஜெனிப்பிச்சிட்டார். அலுவல் முடிஞ்சது. இதை நீங்க உங்களோட கண்ணால பார்க்க முடியாது, இதை நீங்க உணரவும் முடியாது. சத்தியத்தை அனைவரும் உணர பார்க்கிறார்கள். நீங்க நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்க நம்புங்க. ஆமென். நம்புங்க, அத நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். அப்படியா கம்யூனிக்குள்ள கடந்து போவோமா? நன்றி இயேசுவே. தகப்பனே, நாங்கள் உங்களுடைய புத்திரன், உங்களுடைய சுதந்திரர், உங்களுடைய வாரிசு. இது நமக்கு உங்களுடைய மகன் ஊடாக, உங்களுடைய
இயேசு கிறிஸ்துவாக நமக்கு கிடைச்ச. இது நாம எந்த கிரியையும் அல்லது வேறு எந்த கிரியையும் நாம செய்ய முடியாது. விசுவாசத்தின் மூலமாக மட்டும். அதுவும் உங்களுடைய விசுவாசம். அதை நாம நம்புகிறோம், அதை நாம பெற்றுக்கொள்றோம். ஆமென். நன்றி இயேசுவே. சொல்லமா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் அடிக்கப்பட்டதுனா அந்த சித்தத்தின்படி நாம பரிசுத்தமாக்கப்பட்டு, இந்த உணர்வு இல்லாம அவருடைய பந்தியில நாம இருக்க முடியாது. அப்படி இருப்பீங்களா இருந்தா நீங்க விபச்சாரம் செய்றீங்க. பேதுருல 1 பேதுருல சொல்லப்படுது, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்க. எப்படி? உங்களோட உணர்வில தான். தேவ கிறிஸ்து என்ன பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் தன்னுடைய சாயலாக என்ன மறுபடி சிருஷிச்சிருக்கிறார். மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் என்னை அவர் சிருஷ்டிச்சிருக்கிறார். சோ இதைத்தான் பேதுரு சொல்றார். அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. ஆமென். விசுவாசத்தின் ஊடாக, நம்பிக்கை ஊடாக உட்கொள்வோமா? அவர் இந்த பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்க, உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தம். ஆமென். இயேசு தன்னுடைய உடன்படிக்கை ஊடாக, பிதாவானவர் தன்னுடைய உடன்படிக்கை ஊடாகத்தான். இது அவருடைய உடன்படிக்கை. ஆமென். சோ அந்த உடன்படிக்கை ஊடாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இப்ப வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தரவாளியா மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர், சொந்தரவாளி. உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுடைய உடன்படிக்கை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய தயவுகள், இவைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம ஜெபிக்கிறோம். எத்தனை சொல்றீங்க? எத்தனை பேர் நீங்க உண்மையாக இந்த விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்க வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்தில இருந்து ஜெபிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன்ல இருந்து ஜெபிக்க விரும்புறீங்க? ஆமென். சோ அப்படி நீங்க ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அப்படி அதுல இருந்து நீங்க விசுவாசிக்கிற பொழுது, நம்புற பொழுது, உங்களுடைய விசுவாசம் அது ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வரும். அது உங்களுடைய மீட்புகளை கொண்டு வரும். நன்றி இயேசுவே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம ஜெபிக்கிறோம். நாம எல்லாரும் கிறிஸ்துவால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய சாயலாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். சோ இந்த வேளையில நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு, அந்த பந்தய இலக்கை நோக்கி ஒவ்வொருவரும் ஓடட்டும். நாம் தேறிவிட்டோம் அல்லது அடைந்து விட்டோம் என்று சொல்லி நின்று விடாமல், எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதற்காக ஆசையோடு ஒவ்வொருவரும் தொடரத்தக்கதாக, அறிகிற அறிவில இன்னும் வளரத்தக்கதாக இயேசுவின் மூலமாய் நான் ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே. இதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீங்க அவர்களை வழி நடத்தி, அவரது தடைகளை நீக்கி கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க. சரீரங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். இன்னும் புதிய பலன்கள், புதிய ஆரோக்கியங்கள் இயேசுவின் மூலமா. ஏனென்றா அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவைகள் சுதந்திரம் என்றபடினால் நாம ஜெபிக்கிறோம். ஆபிரகாம், நீங்க கொடுத்தீங்க வாக்குத்தத்தம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னுடைய நாட்கள் ஆசீர்வாதமாயிருக்கும்,
உன்னுடைய முடிவும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி அவனுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நீர் ஆசீர்வச்சு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக உம்முடைய சுதந்திரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், தெய்வீக சுகங்களை பெற்றுக்கொள்ளட்டும், சரீரங்கள பலன்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமீன். வியாதிகள் தரித்திரங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு நீங்கி போகட்டும். இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம செலுத்துகிறோம். ஆமீன்.